ஆக்சுவலா நம்ம நெனைப்போம், ஒரு குழந்தைய ஒரு கோச்சிங்ல சேர்த்த உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் கத்துக் குடுப்பாங்க, ட்ரிப்ளிங் சொல்லிக் குடுப்பாங்க, ரன்னிங் சொல்லிக் குடுப்பாங்க அப்படின்னு. பட் இதுக்கெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு குழந்தைக்கு டீச் பண்ண வேண்டிய ஸ்கில் வந்து லிசனிங். அதாவது கோச்சோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து ஃபாலோ பண்றாங்களா? கரெக்ஷன்ஸ அக்செப்ட் பண்றாங்களா? இப்போ ஒரு மிஸ்டேக் வந்தோம்னா, நம்ம சொன்னோம்னா டிஃபென்சிவ் ஆறாங்களா? இல்ல நான் ரெடியா இருக்கேன் கரெக்ட் பண்றதுக்கு, நான் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு முன்னாடி வர்றாங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஆக்சுவலா ஸ்கில்ல வந்து நம்ம டீச் பண்ணிரலாம். ஆனா வந்து கேரக்டர பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த லிசனிங் இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு குரோத்தே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் போயிரும். ஆக்சுவலா லிசனிங் இல்லாட்டி வந்து கரெக்ஷன் ஒர்க் ஆகவே செய்யாது. அதே மாதிரி பேஷன்ஸ் இருக்கணும். பேஷன்ஸ் இருந்தா மட்டும் தான் ப்ராக்ரஸ் வந்து இருக்கும் ஒரு குழந்தையோட ஸ்போர்ட்ஸ் ஜர்னில. ஸோ ஒரு குழந்தைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் வந்து மூமெண்டல், ஆக்சுவலா மைண்ட் செட். அதுதான் ஒரு நல்ல பிளேயரை உருவாக்கும். ஆக்சுவலா வந்து ஸ்கில் தான் வந்து ஒரு குழந்தைய வந்து மேட்ச் வந்து வின் பண்ண வைக்கும். ஆனா பிஹேவியர் தான் வந்து ஒரு குழந்தைய வந்து லாங் டேர்ம் பிளேயரா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது இல்ல அப்படின்னா, அந்த குழந்தைக்கு டேலண்ட் இருந்தாலும் வந்து அது சைலன்ட்டா வேஸ்ட் ஆயிடும்.